இப்பொழுது அறிவு ஆரோக்கியம் திருமணம் என்ற தலைப்பில் பார்ப்போம். கலியுலகிலே இந்த உலகிலே திருமண தோஷங்கள் அதிகமாகி, குறிப்பாக கன்னிப் பெண்கள் 35 வயது ஆகியும் திருமணம் ஆகாது வேதனையுடன் வாழும் நிலைமை ஏற்படும் என்பதால் தான் இக்குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையிலே சித்தர்களின் மகரிஷிகளின் பிரார்த்தனைகளுக்கு ஏற்ப ஸ்ரீ கல்யாண சுந்தரர், ஸ்ரீ கல்யாண சுந்தரி என்ற அரிய நாமங்களை தாங்கி இறைவன் அந்த இறைமூர்த்திகள் அருள்பாலித்து வருகின்றார்கள். கல்யாண சுந்தரி என்ற பெயரிலே அம்பாள் அருள்வது மிக மிக அரிதே. இறைவனின் கல்யாண குணங்கள் என்றால் அவை திருமணத்தை மட்டும் குறிப்பவை அல்ல. தெய்வமூர்த்திகளின் விசேஷமான அருள்பாலிப்பு சக்திகளை கல்யாண குணங்கள் என உரைப்பார்கள். ஆகவே கல்யாண குணங்கள் என்பவை இறைமூர்த்திகளுக்கு உரித்தான சாஸ்வதமான மங்களகரமான சௌபாக்கிய அனுக்கிரக சக்தி நிறைந்த அற்புதமான அவதார சக்திகள் ஆகும். திருமண பிராப்தி அருள்வதும் இறைவின் இவ்வருள் இந்த அருள்பாலிப்பு சக்தியில் ஒன்று என்பதை உணர வேண்டும். நித்திய கல்யாண பெருமாள் என்ற பெயரிலேயே பெருமாளுக்கு தினமுமே திருக்கல்யாண உற்சவங்கள் பொங்கி பூரித்து நிகழ்ந்த தலங்களுள் மிக மிக அரிதாக 2 உண்டு. ஒன்று சென்னைக்கு அருகில் திருவிடந்தையில் உள்ள 108 வைணவ தலங்களுள் ஒன்றாக துலங்கும் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் ஆலயம், ஸ்ரீ வாராகமூர்த்தி. மற்றொன்று பலரும் அறியாத இருக்கும் நேமம் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள். சென்னை பூந்தமல்லி திருமிசை வெள்ளேடு அடுத்துள்ள நேமம் திருத்தலத்தில் ஸ்ரீ அமிர்தாம்பிகை சமேத ஸ்ரீ ஆவுண்டீஸ்வரர் சிவன் கோயிலில் எதிரே செல்லும் பாதையில் 1 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளதே நேமம் ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் ஆலயமாகும். இனியேனும் பக்த கோடிகள் இந்த பழமையான ஆலயத்தின் மகிமையை உணர்ந்து இங்கு வழிபட்டு எப்பேற்பட்ட திருமண தோஷங்களுக்கும் தக்க நிவர்த்திகளை பெற்றிட வேண்டும் என்பதற்காக இதை கொடுக்கிறோம். இதன் மூலம் தங்களுடைய பெண்களுக்கு தக்க வயதிலே உத்தம திருமண வாழ்க்கையை அந்த பாக்கியத்தை கிடைக்கும். இப்பொழுதே சிறியவர்களும் தொடர வேண்டும். அந்த நேரத்தில் ஓட வேண்டாம். இல்லற வாழ்வில் மாமனார் மாமியார் நாத்தனார் வரதட்சணை வேலைக்காரி போல் நமது நடத்துதல் போன்ற துன்பங்கள் இருப்பினும் இவற்றை நிவர்த்தி செய்து நல்ல திருமண வாழ்க்கையை அமைத்து தர உதவும் அற்புத ஸ்தலங்களே. இப்படிப்பட்ட வகையில் லால்குடி அருகே உள்ள கொள்ளிடக்கரையில் கூகூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாணி சுந்தரி சமேத குகேஸ்வரர் சிவாலயமும் எப்பேற்பட்ட கடுமையான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து நல்ல வகையிலான திருமண பாக்கியத்தையும் சாந்தமான திருமண வாழ்க்கையும் பெற்றுத்தரும். இப்படி திருமண தோஷங்கள் இருந்தால்தான் இத்தகைய அபூர்வமான ஆலயங்களுக்கு செல்லுதல் என்று எண்ணிவிடாமல், அப்படி எண்ணிவிடவே கூடாது. பெண்களை சிறு வயதிலிருந்தே 2ஆம் பட்சமாக பருவத்திற்கு வருகின்ற வயதிலே அப்பொழுது இருந்தாவது வருடந்தோறும் இந்த இடங்களுக்கு வந்து, குறிப்பாக துவாதசி, அனுஷம், சுவாதி, ரோகிணி நட்சத்திர நாட்களில் வழிபட்டு வருவதால் தக்க வயசிலே நல்ல வரன்களும் நல்வகையான திருமணம் வந்து வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக அமையவிட்டு உங்களுக்கு இதை உதவும். கூகூர் குகேஸ்வர தலம் அதர்வண வேத சக்தியில் நிறைந்த ஸ்தலம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இராமாயண காலத்திலிருந்தே துலங்கும் மிகவும் பழமையான ஸ்தலமே கூகூர். மாத சிவராத்திரி தோறும் மகரிஷிகளால் வழிபட பெற்ற ஸ்தலங்களுள் கூகூர் ஆலயம் மிக மிக முக்கியமாக ஆகும். இங்குதான் ஸ்ரீராமரிடம் இருந்து பாதரட்சைகளை தம்முடைய தினசரி பூஜைக்காக பெற்றார் அவருடைய சகோதரர் குகன். அவருடைய குகன் யார்? குகனுடன் ஐவரோவும் என்று சொல்லுமே. இவர் ராமரிடமிருந்து பாதரட்சியை பெற்ற இடமும் இந்த குகன் பெற்ற இடம் இந்த குகேஸ்வரர். பண்டைய காலங்களிலே நவநாத சித்தர்கள் ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராணங்களில் ஏற்படும் சந்தேகங்களுக்கு விளக்கங்களை அளித்திட அந்த புராண பாத்திரங்களையே இறையர்களால் நேரில் வரவழைத்து தரிசித்து விளக்கங்களை பெற்ற ஸ்தலங்களுள் அதர்வண வேத சக்திகள் நிறைந்த கூகூர் தலம் ஒன்றாகும். இதற்காகவே எந்தெந்த தெய்வமூர்த்தியையும் எத்தலத்திலும் எங்கும் எப்போதும் தரிசித்து உரையாடும் விசேஷமான நல்வரங்களையும் பூண்டவர்களே இந்த நவநாத சித்தர்கள் ஆவார்கள். இந்த வகையில் ஸ்ரீராமர், ஸ்ரீ லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா போன்ற பல தெய்வ மூர்த்திகளும் மற்றும் புராண விளக்கங்களை பெற விடைந்த சித்தர்களும் மகரிஷிகளும் நவநாத சித்தர்களை நேரில் வந்து தரிசித்த வழிபட்டு அந்த வழிபட்டு அரும்பெரும் தலமான இடமே இந்த கூகூரின் மகிமைகளை இந்த உலகம் அறியாமல் இருக்கின்றது.
அபூர்வமான வானியல் மின்சார சக்தியில் நிறைந்த கொள்ளிடக்கரை சிவஸ்தலமே கூகூர் குகேஸ்வரர் ஸ்தலம். பண்டைய காலத்தில் பிரளய சிருஷ்டிக்கான வானியல் மின்சக்திகளை அளித்த ஸ்தலம் இந்த கூகூர் ஸ்தலம். எனவே மின்சக்தி நிறைந்த தர்பையில் இங்கு பூஜிப்பது மிக மிக விசேஷம். மகா பிரளயத்திற்கு முன் சர்வேஸ்வரன் ஆழ்ந்த ஞான யோகத்தில் அமர்ந்த போது கிராதமூர்த்தியாக அவருடைய சிவ அவதாரமாக சிருஷ்டிக்காக தோன்ற வேண்டிய தருணம் நெருங்கி கொண்டு இருந்தது. ஆனால் சர்வேஸ்வரனே ஞான யோகத்தில் அமர்ந்திட்டால் எவர்தான் முன் சென்று நிற்க முடியும்? ஆகவே அவர் முன் மத்தியஸ்த மூர்த்தியாக சாந்த குணங்களுடன் தங்க கவசம் போல் பிரகாசிக்கும் பெருமாள் தோன்றிட அருகில் காமதேனு மற்றும் காமதேனு புத்திரிகளுடன் சகல விதமான கல்யாண குணங்களுடன் ஸ்ரீ கல்யாண சுந்தரியாய் அம்பிகை ஆங்காங்கே தோன்றி மெல்லிய குரலில் கூ 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 என நாதங்களை கீர்த்தனங்களை ஓதிட இறைவன் ஞான யோகத்திலிருந்து மீண்டும் சிருஷ்டி பரிபாலனத்திற்கு பிரம்மாவிற்கு துணை புரிந்தார். இப்படி கூவி அழைத்ததால் குகன் வருவான் என்பதில் இதில் பிறந்த ஈஸ்வர வாக்கியம். எனவே கூவி அழைத்தல் என்பது கல்யாண சுந்தரியாய் இறை அருளால் சர்வேஸ்வரனையை ஞான யோகத்திலிருந்து மீட்க கூவி அழைத்த அம்பிகைக்கு அவதாரிகை மாண்பை எடுத்து அளித்த ஸ்தலமே இந்த கூகூர். கூகூர் குகேஸ்வரர் ஸ்தலம் மீனவர்களுக்கு அருளும் ஸ்தலம். மத்ஸ்யன்னு சொல்ல அந்த மத்ஸ்ய சக்திகள் நிறைந்த ஸ்தலம் ஆதலால் பண்டைய காலத்தில் பலவிதமான மீன்கள் நிறைந்த தடாகங்கள் பெரிய பெரிய குளங்கள் இங்கே நிறைவே இருந்தன. மீன்பிடிப்பு துறை மற்றும் கடற்துறையை சார்ந்தோருக்கும் அருள்பாலிக்கும் ஸ்தலம். எல்லாவற்றையும் விட வருமுன் காத்தளிக்கும் வரவாரி அறமூர்த்தியை கூகூர் ஸ்ரீ குகேஸ்வரர் ஆவார். மந்த புக்தி போக நல்ல அறிவு வளர இதுக்கும் பார்ப்போம். கூகை என்பது ஒரு காலத்தில் அறிவு மந்தமாக இருந்த ஆந்தை போன்ற பறவைகளை குறிக்கும். ஒரு யுகத்தில் அனைத்து பறவை இனங்களும் கூகை பறவை குலத்தை அறிவில்லாதவை என ஏசி ஒதுக்கி வைத்தமையால் கூகை வகை பறவைகள் பலவும் ஒன்று கூடி கூகூர் குகேஸ்வர தலத்தில் நெடுநாள் வழிபட்டு வந்தன. அப்போது இந்த ஸ்தலத்தில் விண் அதிர வானில் அதர்வண வேத கோஷங்கள் ஒலிக்க அதர்வண மந்திர ஹோம புகை விண்ணில் எழுந்து நிரவியமையால் கூகை பறவைகளும் இயற்கையாகவே ஞானம் பெறும் நல்மார்க்கங்களை உடனே பெற்றன. குக் குக் குக குக் குக் குக என்னும் வகையிலான மிகவும் கடினமான தமிழ் பீஜாட்சர வேத சக்தியில் பொங்கி போரிக்கும் ஸ்தலம் இந்த கூகூர். எனவே இங்கு குக் குக் குகு குக் 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 குகு குகு என வகையில் அமையும் குகார ஒலி வகை திருப்புகழ் மற்றும் இதர பாடல்களை ஓதி வருவது நல்ல பலனை தரும். அறிவு விருத்தியும் கல்வி ஞானத்தையும் பெற்றுத்தரும். உண்டாக இருப்பவர்கள் பெருமனாக இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். எல்லாவற்றையும் விட மிகவும் முக்கியமானது நம் உண்ணும் உணவிற்கும் படிப்பிற்கும் இடையே உள்ள வித்யானம் பல அம்சங்களை உரைக்கும் ஸ்தலம் இது. இதனை இத்தலத்தில் வித்யாரண்ய மகரிஷி சொல்லிக் கொடுத்தார். அதிக சாப்பாட்டினால் உடை பருமனோடு புத்தியும் மங்கும் என்ற தன்மைகளை மாற்றி உடல் மனம் உள்ளம் ஆகிய மூளை புத்தி ஆகிய ஐந்தும் சிறப்படையும் வண்ணம் அன்னசக்தியை நிறைந்த இடமே கூகூர். மிகவும் குண்டாக இருப்பவர்கள் இங்கு அடிப்பிரதர்சனம் இயன்றால் சிறு தூரமாவது அங்க பிரதர்சனம் செய்து வந்தால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல பலன்களை உடனே பெறலாம். அமாவாசை சித்தர் வழிபட்ட ஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று. இவர் உயரே ஏறி அமர்ந்து தவம் புரிந்த ஒரு சில மரங்களும் இந்த பகுதியில் இன்றும் உண்டு. இத்தலத்தில் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் திருமண தோஷங்கள் மற்றும் அறிவை மங்க வைக்கும் தோஷங்களும் தீர்வு பெறும். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடனே தீர்வு பெறும் தீர்வை தரும் இடமாகும். உடனே சென்று தீர்வை பெறுவீர்களாக. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. அருளாலா அருணாச்சலா.